நீங்கள் ஆவலுடன் படித்துக் கொண்டிருந்த தேர்வுகள் இன்றைக்கு ஆரம்பிக்க இருக்கிறது. மாணவர்களாகி நீங்கள் சிறந்த முறையிலே தேர்வுகளை எழுத வேண்டும். வாழ்க்கையிலே நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும். நன்முறையிலே நீங்கள் வாழ வேண்டும். இந்திய நாட்டின் குடிமக்களாக நீங்கள் சிறந்து விளங்க இந்த தேர்வு மிக மிக முக்கியம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதற்கென்று நீங்கள் ஆயத்தத்தோடு வந்திருக்கிறீர்கள் என்பதையும் நான் அறிவேன். தேர்வுகள் என்று சொல்லும் போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நன்றாக படித்திருக்கிறோம். நாம் படித்த கேள்விகள் கண்டிப்பாக வரும். சிறந்த முறையிலே நீங்கள் எழுத வேண்டும். மாணவர்கள் என்று சொல்லும் போதே கல்வியும் ஒழுக்கமும் இரு கண்கள். எனவே தேர்வுகளிலும் நம்முடைய ஒழுக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். நன்றாக தேர்வுகளை எழுத வேண்டும். முதலாவது ஒரு அமைதியான மனநிலைக்கு நீங்கள் வர வேண்டும். தேர்வை குறித்து எந்த விதமான பதட்டமும் உங்களுக்கு தேவையில்லை. மன அமைதியோடு இந்த ஒரு நிமிடம் நீங்கள் கடவுளிடம் நீங்கள் இப்பொழுது கேட்கப் போகிறீர்கள். அமைதியான மனநிலைக்காக தான் நாம் கடவுளை தியானிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் வருடம் முழுவதும் படித்த அனைத்து கேள்விகளும் எங்களுக்கு வர வேண்டும். கேள்விகளை பார்க்கும்போது நாங்கள் எந்த பதட்டமும் அடையக்கூடாது. அமைதியான மனநிலைமையோடு என்ன கேட்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் பதில் எழுத வேண்டும் என்று நீங்கள் அந்த நினைவோடு செல்ல வேண்டும். என்ன வந்துருமோ, நான் படிக்காதது வந்துருமோன்னு நீ நினைக்க வேண்டியதே இல்லை. கண்டிப்பா நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறோம், உழைத்திருக்கிறோம், அதனுடைய பலனை நாம் பெறப்போகிறோம் என்ற சந்தோஷத்தோடு இந்த நேரத்தில் நீங்கள் மகிழ்வோடு தேர்வுகளுக்கு செல்ல வேண்டும். முதலாவது எல்லா விதமான பதற்றத்தையும் நீங்கள் நீக்கி போட வேண்டும். சந்தோஷமாக நாம் செல்லும் போது எந்த காரியத்தையுமே நாம் வெற்றிகரமாக செய்ய முடியும். எனவே மாணவ செல்வங்களாகி நீங்கள் அந்த எண்ணத்தோடு செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் தேவையற்ற, வேண்டாத, விரும்பத்தகாத எந்த செயலையும் நாம் செய்யக்கூடாது. இன்று தேர்வுக்காக மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் எப்பொழுதும் தேவையில்லாதவைகளை நாம் செய்யும் போதுதான் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். நம்முடைய வழி, நம்முடைய எண்ணம் சரியாக இருந்தால் நாம் சிறப்பாக செய்ய முடியும் எந்த காரியத்தையும். அதை இந்த மாணவ பருவத்திலிருந்தே நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். சிறப்பாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். நாம் அனைவரும் சேர்ந்து இந்த +2 எக்ஸாமுக்கு நாங்க எப்படி வெளியிருந்து வந்து மாணவர்கள் சிறப்பாக செய்ய உற்சாகப்படுத்த, ஊக்கப்படுத்த தான் நாங்கள் வருகிறோம். உங்களுக்கு குறை கண்டுபிடிக்கவோ அல்லது உங்களை பயமுறுத்தவோ இல்லை. நல்ல விதத்துல நீங்க செய்யணும். அதுக்கு எல்லா உறுதுணையா நாங்க இருப்போம். நீங்களும் சரியா எல்லாத்தையும் நடந்துக்கும் போது சரியா. அதனால எந்த பயமோ எந்த பதட்டமோ உங்களுக்கு வேண்டாம். சிறப்பா நீங்க செய்யணும். அதுக்கு கடவுளுடைய அருள் நமக்கு வேணும். அதுக்காக